the Lord. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்தில் உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெபக்கூடி ஏற்படுத்தி நடத்தி வருகிற கிருபை கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் முழுவதுமாக எங்களை ஆட்கொள்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெண்டு பேரும் 3 பேரும் நாமத்தில் எங்கே கூடியிருக்கீங்களா, உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே ஒவ்வொரு பாகத்தையும் நீங்க ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை இருப்பதாக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறவரே ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரம். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறவரே ஸ்தோத்திரம். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்னப்பட்டவரே ஸ்தோத்திரம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தாவே, மேகஸ்தம்பமே ஸ்தோத்திரம். அக்கினி ஸ்தம்பமே ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாக இருக்கிறவரே ஸ்தோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடல் வேளை. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாகிய இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவனீரே, கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரை நாம் மகிழ்வோடு நாம் தொழுக
நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் அவ்வளவு நல்லவர், வல்லவர், போதுமானவர், கிருபை உள்ளவர், நம்மோடு இருக்கிறவர், யெகோவா ஷம்மாவாக நம்மோடு இருக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர், நம்மை காக்கிறவர். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்க அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்து உங்களை வரவேற்கின்றோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போறோம். நாம் அந்த நாட்கள்ல ஏசாயா 41 பார்த்துட்டு இருக்கோம். பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன். வேதத்துல பல மனுஷருடைய தேவதாசுடைய வாழ்க்கையில பயம். இந்த பயத்தை ஆண்டவர் எப்படி எடுத்து போட்டார்? பல விதமான காரணங்களை பார்த்தே இருக்கோம். ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம், ஒரு காரணம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பயம். ஆனா இந்த பயத்தோட வாழக்கூடாது, வாழ வேண்டியதில்லை அப்படின்னு ஆண்டவர் நமக்கு அழுத்தம் திருத்தமா சொல்றார். இட்ஸ் நேச்சுரல், பயப்படுறது நேச்சுரல். ஆனா இட்ஸ் பாசிபிள் டு பி விதவுட் ஃபியர். நான் இன்னைக்கு அதான் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். இட் இஸ் பாசிபிள். இது நமக்கு ஒரு சாய்ஸ். நம்ம தெரிந்து கொள்ளணும், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பார்க்க போறது ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம். யாக்கோபே பயப்படாத. இந்த யாக்கோபுன்ற இடத்துல என் பேரை, உங்க பேரை நீங்க சொல்லிக்கலாம். நான் சொல்லுவேன், சுரேஷ் ஜான்சனே பயப்படாத. நீங்க உங்க பேரை சொல்லிக்கணும், பயப்படாத. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே. அந்த இடத்துல பாருங்க, ஒரு நல்லா கவனிச்சு பார்க்கணும். அதுக்காக வாசித்தேன் நான். இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே, 2 நேம் யூஸ் பண்றாரு பாருங்க. அவன் இதோ அடியே. கர்த்தர் சொல்றார், நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்துக்கு போக பயப்படாத. நீ எகிப்துக்கு போக பயப்படாத. ஆண்டவர் இங்கும் பயப்பட வேண்டான்றதுக்கு சில காரணங்கள் சொல்றார், சில சத்தியங்கள் சொல்றார், சில ப்ராமிசஸ் சொல்றார். அங்கே உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். ஜாதினா நேஷன். அங்கே உன்னை ஒரு பெரிய தேசம் ஆக்குவேன். நான் உன்னோட கூட வருவேன். எகிப்துக்கு உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் யோசேப்போட ஜெயில தான் சொல்றோம். இங்க யாக்கோபு சொல்றாரு, நான் எகிப்து தேசத்துக்கு வர்றேன் உன்னோட, உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்ணை மூடுவான். Praise God. Hallelujah. இந்த வசனத்துடைய துவக்கத்தை, அன்று இரவிலே, எந்த இரவு, அந்த ராத்திரியில கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, யாக்கோபே யாக்கோபே பயப்படாத, நீ எகிப்து தேசத்துக்கு போறதுக்கு தயங்காத, பயப்படாத. அன்று ராத்திரியில எகிப்து தேசத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. யாக்கோபு போகும்போது பேசோபான்ற இடத்துல, அதான் லாஸ்ட் பாயிண்ட், சதர்ன் சைட்ல லாஸ்ட் பாயிண்ட், கானா தேசத்துடைய லாஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அப்புறமேட்டு வனாந்தரம், அதுக்கு அப்புறமேட்டு எகிப்து. லாஸ்ட் பாயிண்ட் வரார். லாஸ்ட் பாயிண்ட் வரும்போது கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் பயம். இந்த தயக்கமான பயமுள்ள சிச்சுவேஷன்ல ஆண்டவர் சொல்றார். இந்த தயக்கம் பயம் இருக்கும்போது யாக்கோபு ஆண்டவரை தொழுது கொள்கிறான் பலியிட்டு. In the midst of fear, in the midst of hesitation, Jacob is praying, worshiping. அந்த ராத்திரியில ஒரு டபுள் மைண்ட் சொல்லுவோம்ல, இப்படியும் யோசனை இருக்கு, அப்படியும் யோசனை இருக்கு. ஏன் எகிப்துக்கு போகணும்?
யோசேப்பு எகிப்துல பெரிய அதிகாரியா இருக்கார். நமக்கு எல்லாத்துக்கும் ஸ்டோரி தெரியும். இப்ப யாக்கோபுடைய மகங்க வந்து தன் தகப்பன் யாக்கோபு சொல்றாங்க, அப்பா என்னுடைய சகோதரன் யோசேப்பு உயிரோட இருக்கிறாரு. இது வரைக்கும் இத்தனை வருஷங்கள், more than 20 years, இந்த சகோதரர் சொன்ன காரியம் என்னது? யோசேப்பு இறந்து போயாச்சு, இஸ் நோ மோர். இன்னைக்கு ஒரு புது கதை சொல்றாங்க. யோசேப்பு உயிரோட இருக்காரு. யோசேப்பு எகிப்துல பெரிய அதிகாரியா இருக்காரு. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 45 அதிகாரம் கடைசி 3 வசனங்கள். ஸ்டன் ஆயிட்டாரு யாக்கோபு. என்ன பேசுற, என்ன ரெஸ்பாண்ட் பண்ண, அதாவது it was too much to digest, too much to accept. 20 வருஷம் வாழ்க்கையில சஞ்சலம், துக்கம், கண்ணீர். ஐயோ மகன் யோசேப்பு போயிட்டானே, ஐயோ. இன்னைக்கு நியூஸ் வருது, சகோதரர்கள் சொல்றாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கார், அருமையான மகிமையான நிலையில் இருக்காரு. வேதம் சொல்லுது யாக்கோபின் உயிர் உயிர்ப்பித்தது, ஆவி உயிர்த்தது. அப்படி என்ன அர்த்தம்? he was dead. அவருடைய ஆவில is dead. முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை தோல்வி, வாழ்க்கை அர்த்தம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சஞ்சலம் சஞ்சலம். இன்னைக்கு ஆவி உயிர்த்ததே. ஹல்லேலூயா. ஜேக்கப் இஸ் எக்ஸைட்டட். என் மகனை பார்க்க போறேன், அவன் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்க பார்க்க போறேன், அவனுடைய வெற்றிகரமான வாழ்க்கையை பார்க்க போறேன், அவனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க போறேன். இது போதும். It is enough. ஹல்லேலூயா. சஞ்சலத்தோட எத்தனை வருஷம்? 20-25 வருஷம். இன்னைக்கு ஒரு பிரேக் த்ரூ நியூஸ். இந்த சந்தோஷத்துல வாங்க வாங்க எடுத்து போலான்னு அக்செப்ட் பண்ணிட்டாரு யாக்கோபு. பிள்ளை குட்டி ஜாமாயிமா ஆடு மாடு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பேசோ போயிட்டாங்க. போனோன்னு இப்ப he started with excitement, enthusiasm. இப்ப hesitation, fear. ஹல்லேலூயா. இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் யாக்கோபே யாக்கோபே, யாக்கோபுன்னு என்ன அர்த்தம் இந்த இடத்துல? பலவீனமான மனுஷனே, உன்னுடைய மாம்சத்துல பயப்படுற, சந்தேகப்படுற, நீ குவெஸ்டின் பண்ற, தயக்கமா இருக்க. இஸ்ரவேல் என்னது? ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் மேன். இங்க he is weak now. யாக்கோபே யாக்கோபே. praise God. ஏன் பயப்பட்டான்? அந்த பாயிண்ட் பிடிச்சிட்டோம்னா அதுக்கு அப்புறமேட்டு அது பயத்துக்கு என்னென்ன ஆன்சர் ஆண்டவர் கொடுக்காத பார்த்துக்கலாம். பயம் என்னது? இத்தனை வருஷம் நான் இப்படிதான் வாழ்ந்திருக்கேன், இனி ஒரு புது என்வாயரன்மெண்ட்டுக்கு இந்த வயசான காலத்துல கூட்டு போறீங்களே, தெரியாத தேசம், தெரியாத மக்கள். உங்களுடைய ஆன்சர் என்ன இந்த இடத்துல? எனக்கு தெரிஞ்ச இடம் தெரியாத இடம் இல்லை, எனக்கு தேவை ஆண்டவர் என்னோட கூட இருக்காரா? ஹல்லேலூயா. He's a promiser with me. He's a God with me. நான் போறது புதிய பாதை தான் பிரதர். நான் போற இடம் புதுசா இடம் பிரதர். நான் செய்ய போறது புதுசாம் பிரதர். புதுசு புதுசு, தெரியாதது, unknown unknown unknown. But I know one person. Everything is unknown, but why know one person? Hallelujah. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Who is that one person in your life? Jesus. எனக்காக ஜீவனை விட்டவர்,
எனக்காக தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. நாட் only in the promised land. எகிப்தின் கண்கள் உலாவி கொண்டிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேசத்துல, எகிப்து தேசத்துல மேய்ப்பர்லாம் நம்ம கேவலமா நினைப்பாங்க. இவங்க எல்லாம் மேய்ப்பர். இது அவனுக்கு இன்னொரு ஒரு ஆங்ஸைட்டி. யாக்கோபுக்கு ஒரே ஒரு தேவன், அங்க போனா ஊரெல்லாம் தேவன். இன்னொரு டென்ஷன், எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மிகப்பெரிய டென்ஷன். கெஸ் பண்ணிருப்பீங்க நீங்க, 130 வயசு. இப்பவா எனக்கு சேஞ்ச்? எனக்கு 40 வயசுல சேஞ்ச் ஓகே, 50 வயசுல சேஞ்ச் ஓகே. இந்த வயதான காலத்திலயா நானு பேர்சோபாக்கு வந்துட்டேன். இப்ப இன்னும் இங்க இருந்து போக வேண்டியது பயங்கரமான டெசர்ட். என் உடம்பு தாங்குமா? என்னுடைய எதிர்காலம் என்ன? ஐ டோன்ட் நோ அபௌட் மை ஃபியூச்சர். மை ஃபியூச்சர் இஸ் அன்னோன். ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பாருங்க. ஒரு வயசான மனுஷனை பிடிச்சு, சஞ்சலத்தில் இருக்க மனுஷனை பிடிச்சு, வாயா உனக்கு அங்க ஒரு புது ஹோப் இருக்கியா, உனக்கு ஒரு புதிய பிளான் இருக்கியா அப்படின்னு சொன்னா அவன் மனசு எப்படிலாம் ஓடும். அதான் அதே மாதிரிதான் ரியலிஸ்டிக். பைபிள் இஸ் கிவிங் a realistic picture of this man's mind. நமக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தை சொல்றாரு, உங்க எதிர்காலத்தை பற்றி நீங்க பயப்படாதீங்க, தயங்காதீங்க, திகையாதீங்க, கலங்காதீங்க. சங்கீதம் 31:15 சொல்லுது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். என் காலங்கள், அந்த காலங்களை நான் எப்படி வாசிப்பேன், நீங்க எப்படி தான் வாசிக்கணும். என் எதிர்காலம் உமது கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. என் கடந்த காலத்தை உங்க கரத்தை கொடுத்துட்டேன் ஐயா. என்னுடைய நிகழ்காலம் உமது கரத்தில் இருக்கு ஐயா. என்னுடைய எதிர்காலம் உமது கரத்தில் இருக்குது ஐயா. ஐ டோன்ட் நோ அபௌட் மை ஃபியூச்சர். என் முடிவு எனக்கு தெரியாது, ஆனா உமக்கு தெரிய மாட்டவரே. ஏசாயா 46:10 சொல்லுறது. ஏசாயா 46:10 சொல்லுறது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற தேவன். He knows the end from the beginning. I know the beginning. நேத்து வாழ்க்கையில் நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, that's all I know. But God knows. My brother, my sister, your future. உங்க 90வது வயசு என்ன நடக்க போகுது, உங்க 100வது வயசு என்ன நடக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு கரத்தை தட்டி, எங்க கரத்தை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பயம்னா என்ன பார்த்தோம், இந்த மனுஷனுக்கு என்ன பயம். இப்ப என்ன பார்க்க போறோம், இந்த பயத்தை எப்படி கர்த்தர் ஹேண்டில் பண்ணார், இந்த பயத்தை என்ன எப்படி ஹேண்டில் பண்ணார். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான கேள்வி, ஏன் இந்த பயத்தை ஆண்டவர் ஹேண்டில் பண்ணணும், ஏன் இந்த பயத்தை போக்கணும், ஏன் கர்த்தர் யாக்கோபே நீ பயப்படாத சொல்றாரு. கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு வேர்ல்ட் ஹிஸ்டரிக்கு, தேவ ஜனத்தினுடைய சரித்திரத்துக்கு, எதிர்காலத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளானுடைய பாட்டு தான் யாக்கோபுக்கு ஒரு பிளான், சின்ன பிளான். இந்த பிளானை நடத்தி முடிக்கிறதுக்கு யாக்கோபு போகணும், எகிப்துக்கு போகணும். தட்ஸ் காட்ஸ் பிளான். ஆண்ட உலகத்துக்கு ஒரு பிளான் வச்சிருக்கார், எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கார், உங்களுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கார். என் பிளான் உங்க பிளானும் இஸ் a part of God's overall plan. ஆண்டவர் சும்மா சொல்லியிருக்கலாம், போய் பிளானை முடிச்சிருப்பா, நீ பயந்தாலும் சரி பயப்படா சரி முடிச்சிருப்பா, அது போதும் சொல்லிக்கலாம்ல. நோ, God wants us to enjoy life. ஆண்டவருக்கு தெரியும், நான் பயத்தோடு செஞ்சேன்னா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கூட என்னால் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. பயத்தோடு இருக்கீங்க, உங்க முன்னால் பெரிய பிரியாணி போடுறாங்க, பிரியாணி ருசிக்க முடியுமா, உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. பயத்துல ஒரு சின்ன தலைவாணியை கூட தூக்க முடியாது. வியாதி என்னமோ ஏதோ சொன்னா, அப்பா தலைவாணியை கூட தூக்கி போடுவாங்க அப்படிங்க, அப்படி ஸ்ட்ரென்த் இல்லாம ஒரு பயம்தான். இந்த டென்ஷனோட கர்த்தருடைய திட்டத்தை நான் ரோல் பண்ணணும்ட்டு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
நான் சந்தோஷமாக, ஆண்டவரே சோத்திரம், எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கீங்க, சோத்திரம், என் கூட இருக்கீங்க, சோத்திரம், என்னை பேர் சொல்லி யாக்கோபே யாக்கோபே கூப்பிடுறீங்க. You call me by my name, you know me by my name. Hallelujah, praise God. என் அருமையான சகோதரே சகோதரியே, பயந்தோம்னா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க முடியாது. பயந்தோம்னா வாழ்க்கையில பலன் இருக்காது. எந்நேரம் பார்த்தாலும் டல்னஸ், வீக்னஸ். யாக்கோபுக்கு அப்படி இருக்க வேண்டாம் விரும்புகிறார் கர்த்தர். அதனால சொல்றார், யாக்கோபே பயப்படாத. ஆண்டவர் இன்னைக்கு என்னையும் உங்களையும் அதையே சொல்றார், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அந்த திட்டத்தை நிறைவேற்ற நான் உனக்கு பலன் கொடுக்குறேன், நான் உன்னோட கூட வர்றேன். பயந்தா புதுசா எதுவுமே செய்ய மாட்டோம். தெரிஞ்சதுக்குள்ளேயே ஓடிட்டு இருப்போம். we limit our circle. யாக்கோபு அதான் பிரச்சனை. என்னை காணாம ஊருக்குள்ளே வச்சுக்க கூடாது நீங்க ஆண்டவரே. praise God. நம்ம நிறைய சொல்லியிருப்போம், என்னை இதுக்குள்ளே வச்சுக்கோங்க ஆண்டவரே, புதுசா செய்ய விடாதீங்க நீ. அதான் ஃபியர். ஃபியர் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் அவர் லைஃப். ஆண்டவர் நிறைய பிளஸிங்ஸ் உங்களுக்காக எனக்கு வச்சிருக்காரு. அருமையான சகோதரி சகோதரியே, இந்த பயம் என்ன பண்ணுது, அதை அனுபவிக்க விட மாட்டேனுது. எகிப்து தேசத்துக்கு போனா கர்த்தருடைய பிளான் சூப்பரா ரோல் அவுட் ஆக போகுது. நம்ம பார்க்க போறோம் யாக்கோபுக்கு எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. praise God, hallelujah. இப்ப கர்த்தர் யாக்கோபுடைய பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றார்? முதல்ல ஆண்டவர் சொல்ற ஒரு அஷூரன்ஸ், நிச்சயம். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். ஏன் நீங்க பயப்பட வேண்டாம். ஆமென் சொல்லுங்க, ஹalleluya. உங்க வாழ்க்கை ஒரு ஹெசிடேஷன் இருக்குது, புதிய ஒரு திட்டத்தை எடுக்க முடியல, புதிய ஸ்டெப்பை எடுத்து முன்னாடி போக முடியல. ஏன் பயம் உங்களை ஹெசிடேட் பண்ண வைக்குது, தயங்க செய்து. ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபோட பேசுறேன், நீ கவனி. ஐ அம் கிவிங் an assurance to Jacob. ஆண்டவர் என்ன சொல்ற அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு, நான் உன்னோட இருக்கிறேன். ஹalleluya. நான் உன் தேவன். I am your God. Hallelujah. என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பயப்படாத, உன்னோட கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். அதே எக்ஸாக்ட் வேர்டை கர்த்தர் யாக்கோபு சொல்றாரு, நான் உன் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். எரேமியா 32:27 கர்த்தர் ஒரு அஷூரன்ஸ் எரேமியாக்கு கொடுக்கிறார். எரேமியாக்கு புரியல கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரு. எரேமியா சிச்சுவேஷன், அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா 32:27 முன்னாடி ஒரு 4-5 வசனத்தை பார்த்தீங்கன்னா, எரேமியா வாழ்ந்த தேசத்தை எதிரிகள் கைப்பற்ற போறாங்க. எனி டைம் the country can fall. ஆண்டவர் சொல்றாரு எரேமியா பார்த்து, நீ ஒரு நிலத்தை கரையம் கொடுத்து வாங்கு, நீ நிலத்தை பத்திரத்தை பதி, சாட்சி போட்டு. அந்த காலத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதி. ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவரே, இன்னும் 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல 1/2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல இந்த தேசம் உழப்போது தெரியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. ஹalleluya. assurance, what I promise I will do. யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே நான் உன் தேவன், உன்னோட கூட இருப்பேன். ஆமென். இரண்டாவது அஷூரன்ஸ், அங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஏசாயா ஆதியாகமம் 46:1-4 ஆதியாகமம் 46:1-4 அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவே. எங்க பிரதர் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை பெரிய தேசமாக்குவேன், எகிப்தினுடைய பெரிய தேசமாக்குவேன். ஆமென். It's a God of impossibilities. ஒரு தேசத்தை புதிய மண்ணில் தான் உருவாக்க முடியும். இங்க சொல்றாரு, அந்நிய தேசத்துல உன்னை புதிய தேசமாக்குறேன். ஆமென். ஹalleluya. Your God is a God of impossibilities. என்னால் புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரே, நீங்க கொடுத்த அஷூரன்ஸ் மட்டும் போதும், நீங்க ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Everything God says is beyond my understanding. நம்ம கேட்கறதுக்கும் நினைப்பதுக்கும் அதிகமாக. ஹalleluya. அது ஹிஸ்டாரிக்கலா இதை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எத்தனை வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை பிறந்துச்சு? 25 வருஷம் கழிச்சு. ஒரு புள்ள அந்த சந்ததி உண்டாறதுக்கு 25 வருஷம்.
இப்படியே பாருங்க, கணக்கு போட்டு பாருங்க. 215 வருஷம் கழிச்ச பிறகு சந்ததி எவ்வளவு பெருசு? 70. ஆமென். 215 years. எத்தனை 215 இயர்ஸ்ல எத்தனை பேரானாங்க? 70 பேர். அடுத்து 430 வருஷத்துல 20 லட்சம். ஆமென். ஹalleluya. Your God's mathematics is beyond your comprehension. நிறைய மேக்ஸ் ப்ரொஃபசர், மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் இருப்பீங்க. இதுதான் டிவைன் மேத்தமேட்டிக்ஸ். ஹalleluya. I need more hallelujahs. நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஹalleluya சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போற ஆசீர்வாதம் is beyond human mathematics. ஆண்டவர் சொன்னதுதான். ஆமென். 5 + 2 is equal to 5000 புருஷர்கள். ஆமென். ஹalleluya. 70 for 215 years. 430 வருஷத்துல அதே ஜாதி, அதே சந்ததி 20 லட்சம் ஆச்சு. ஆமென். ஹalleluya. எகிப்து தேசம் ஆண்டவர் நியமித்த கருப்பை, that was a womb for giving birth to a country called Israel. Amen. Hallelujah. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆமென். ஆமென். அதனால he is God. நான் கர்த்தர், நான் தேவன் அப்படி சொன்ன அர்த்தம் beyond comprehension. இல்லாதவளை இருக்கிற போல அழைக்கிற தேவன். ஹalleluya. என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சகோதரே, சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தை உங்களை நோக்கி வருது. ஆண்டவர் கொடுத்த அடுத்த வார்த்தை, யாக்கோபு கொடுத்த வார்த்தை, உன்னை தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன். யாக்கோபு மனசுல பயம் வந்ததுக்கு ஒரு காரணம், நான் இந்த தேசத்தை விட்டு போனா ப்ராமிஸ் என்ன ஆகும்? ப்ராமிஸ்ட் லேண்ட் என்ன ஆகும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பத்திரம் போட்டு வச்சிட்டேன் ப்ராமிஸ்ட் லேண்டு, நீ திருப்பி வந்தா உனக்கு உண்டு. ஹalleluya. நீ இந்த இடத்துல இருந்தது உன் சந்ததின்னு அர்த்தம். அடுத்து அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது கிளியராக சொல்றாரு, உன்னுடைய கண்களை உன்னுடைய மகன் யோசேப்பு மூடுவான். என்ன அர்த்தம் அந்த இடத்துல? என்ன அர்த்தம்? உன்னுடைய டெத்து ரொம்ப மகிமையா இருக்கும், உன்னுடைய முடிவு மகிமையா இருக்கும். நீ யோசிக்கிறல, 130 வயசுல போட்டு இப்படி பண்றீங்களே, இந்த வனாந்தரத்துல போக முடியுமா? நீ வனாந்தரத்துல போவ, பத்திரமா போவ, உன் மகனோட சந்தோஷமா இருப்ப, உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்ப, உன் குடும்பம் டெய்லி பெருகிறத பார்ப்ப, 50, 100, 1000, 2000, 3000, 5000, 10000 பெருகி கொண்டே இருக்க பார்ப்ப. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், உன் குடும்பத்தோட இருக்க போற. உன்னுடைய வாழ்க்கை மகிமையாய் முடியும், சந்தோஷமா முடியும், சமாதானமா முடியும். உன் துவக்கத்தை காட்டிலும் உன் முடிவு அதிகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். துவக்கம் என்னது? துவக்கத்துல தகராறு தான், சண்டை போட்டு தான் வந்தார் அவரு. ஆனா முடிவில் சண்டை கிடையாது, முடிவில் சமாதானம். ஹalleluya. praise God. ஹalleluya. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட இந்த பகுதி மூலமா என்ன பேசுறார்? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வயசு இப்படி ஆகி போச்சு. என் வயசு எக்ஸ், என் வயசு 50, என் வயசு 56, என் வயசு 66, இப்படிலாம் ஒரு வயசு வச்சிருவோம். முடிஞ்சு போச்சு, இதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம். ஆனா ஆண்டவர் இப்படி சஞ்சலத்தோட, வருத்தத்தோட தன்னுடைய நாட்கள் முடிஞ்சு போச்சு நினைச்ச யாக்கோபு சொன்னாரு, ஒரு புதிய ஒரு திட்டம் உனக்கு வச்சிருக்கிறேன். God has got a new way. God has got a new blessing. God has got a new chapter for you, my brother, my sister. Amen. சொல்லுங்க hallelujah. Hallelujah. God has got a great plan. ஆனா யாக்கோபுடைய வாழ்க்கைய நீங்க எல்லாரும் அருமையா வாசிப்பீங்க பைபிளை. ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. Which were the best days of Jacob? யாக்கோபுடைய வாழ்க்கையில மிகவும் மகிமையான சந்தோஷமான வாழ்க்கை எது? இந்த 17 வருஷம் தான்.
அவன் எகிப்துல வாழ்ந்த 17 வருஷம். ஆமென், ஹalleluya. glorious days are ahead. நினைக்காதீங்க முடிஞ்சு போச்சு, இனிமேல் இப்படி இருக்க லெவல் அப்படியே போயிடுவோம். அது ஹெசிடேஷன், ஃபியர் இஸ் a fear of the unknown. எனக்கு உங்களுக்கு தெரியணும், யாக்கோபே யாக்கோபே நான் உன்னோட கொடுக்கிறேன், நான் உன் தேவன், பயப்படாத, ஸ்டெப் ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். hallelujah, hallelujah. God is speaking to you, my brother. praise God. சாத்தானுக்கு ஏதோ நியூஸ் போயிட்டு போயிருக்கோம் லேசா. சாத்தானுக்கு ஆண்டோட பிளான் எல்லாமே தெரியாது, எல்லாமே புரிய முடியாது. அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன திடீர்னு யாக்கோபு டல்லா இருந்தாரு, இப்ப ஒரே எக்ஸைட்டடா இருக்காரு, திடீர்னு பொட்டலத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயம், ஒரு தயக்கம். பிகாஸ் Satan wants man to live under fear, doubt, under pain, under terror. பயத்தோட வாழு, சஞ்சலத்தோட வாழு சாத்தானுடைய திட்டம். கர்த்தருடைய திட்டது சந்தோஷமா வாழு. ஒவ்வொரு நாளையும் புதிய புதிய ஆசீர்வாதம் பெற்று கடைசி வரைக்கும், உலகத்தின் கடைசி பரிந்தும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். 130 ஃபுல் ஸ்டாப் இல்ல, யாக்கோபே நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு அருமையான திட்டத்தை வச்சிருக்கேன், பயப்படாத, என்ன விசுவாசி, கண்களை மூடி ஜெயிப்போம். அப்பா பிதாவே, நீங்க எங்களோட பல காரியங்களை பேசியிருக்கீங்க அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீங்க தெளிவாய் இந்த வார்த்தைகள், டோன்ட் ஹெசிடேட், டோன்ட் ஃபியர், உலகத்தின் கடைசி பரிந்தமும் நான் உன்னோட இருக்கிறேன், உன் வாழ்நாளெல்லாம் உன்னோட கூட இருக்கிறேன், உன் வாழ்நாள் எல்லாத்தையும் நீ கனி கொடுக்கிற மரமா உன்னை வச்சிருக்கிறேன். எவ்ரி டே ஆஃப் யுவர் லைஃப் யூ வில் பி a fruit bearing tree. சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கை, தைரியமாக விசுவாசமாக யாக்கோபை போல சூஸ் பண்ணுங்க. அன்னைக்கு யாக்கோபுக்கு ஒரு தெரிந்து கொள்ள ஒரு நேரம், நான் இங்கேயே இருந்துருமா, பேசோபால் இருந்துருமா, இல்ல ஆண்ட திட்டத்தின்படி எகிப்துக்கு போகணுமா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத யாக்கோபே நீ போ. அன்னைக்கு அவன் ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையை, மகிமையாக வாழ்க்கை முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற மனசுக்குள்ள, நான் இதோட வாழ்க்கை அப்படியே ஓட்டு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, யூ ஆர் கிவிங் மீ a நியூ சைட், ஒரு புதிய தரிசனத்தை என் இதயத்தில் என்னோட பேசிருக்கீங்க அப்பா. I have greater days ahead. In the name of Jesus I pray. Amen. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. 90ஆம் சங்கீதம் 10 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார், பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளாலே நீ மூடுவார், அவர் தமது சிறுகளாலே மூடுவார். அவர் சட்டையின் கீழே அடைக்கலம், அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும், உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 14000 பேரும் இருந்தார்கள், வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, கண்களால் மாத்திரம் இதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை, உன்னதமான கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எங்க இருந்தாலும் விசுவாசமா அறிக்கை செய்வோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் தெருவில் இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, அபார்ட்மெண்ட்ல இருந்து, ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus, கொரோனா வைரஸ் என் தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் கலா அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். போற்றப்படுகிற தேவதி தேவனே ராஜா ராஜனே திரும்பியான ராஜா சாயங்காலத்துக்கு நன்றி ஒவ்வொரு நிமிடங்களுக்கு கண்மை காத்து திரும்பியான நேரத்திலும்
சோத்திரமாண்டவரே ராஜா இனி உலகம் ஒருபோதும் அப்படிப்பட்ட ராஜா அந்த கொலைநோயில் மறுபடியும் நாங்கள் காணாதவாறு இல்லை முற்றிலும் ராஜா நீர் ராஜா அதனுடைய ஆரம்பத்திலே தரைமட்டமாக்க ராஜா சுத்தமுள்ள தேவனே கூட நெஞ்சப்பன் ஏழைபடியும் ராஜா நீ கடந்து வாரம் தகப்பனே ராஜா மருத்துவராகி மருந்தாகி இருந்த தகப்பனே முற்றிலும் இது ராஜா வந்தது அந்த ஒரே மாதிரி கடந்து போகிறதுக்கு தான் சென்றுள்ளும் நன்றி ஆண்டவரே ராஜா அதற்காண்டி உழைத்துக் கொண்டிருக்கும் மக்களையும் கருத்து அழைச்சி வைக்கிறோம் தகப்பனேப்பா தேவனே சோத்திரமப்பா தேவனே கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் தகப்பனேப்பா ராஜா முக்கியமா அவர்களுக்கும் ராஜா எல்லா டிசிஷனிலும் எந்த உழைக்கிறவே காணப்படட்டும் தேவனே சோத்திரம்பா அவர்கள் யாரும் இருதயத்தோடு எல்லா காரியங்களும் செய்யத்தக்கதான் வச்சிருந்தது தகப்பனேப்பா அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முக்கியமான காரியங்களுக்கும் ராஜா மக்கள் அதுக்கு சேர்ந்து ராஜா நடத்துறீங்க ஞானம் இருதயத்தை தத்துறலும் தகப்பனேப்பா ராஜா தேவனே சோத்திரமாண்டவரே அதுபோல தகப்பனேப்பா ஃப்ரண்ட்ல டாக்டர்ஸ் நர்சஸ் தகப்பனேப்பா ராஜா அதே சானிட்டரி டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் தகப்பனம் கருத்தாங்க ஜெபிக்கிற தகப்பனேப்பா ராஜா இந்த ராஜா லோகத்துறையில சதர்வில் காணப்படுகின்ற தகப்பனே அதன் மூலமாக எந்த விதமான மற்றொரு ராமராஜா காரியங்களும் நாங்கள் காணாதவாறு ராஜா மக்களின் ஞானத்தை புத்தியும் தாரும் தகப்பனேப்பா ராஜா நாங்கள் நியமத்துக்கு உட்பட்டு நடக்க நிற்க வச்சிருந்துள்ளோம் ராமராஜா மக்களாக எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தகப்பனேப்பா ராஜா அதே சோத்திரமாண்டவரை நிறங்க எங்களை ராமராஜா எங்களுடைய மக்களுக்கு ஏற்ற ஞானத்தை தரவேணும் என்று விசுவாசிக்கிறோம் சரிமா நேரத்தில் தகப்பனேப்பா தேவனே சோத்திரமப்பா ராமராஜா அதோடு காக்காதவாறு ராமராஜா ஒரு ஏற்பாடுகளை ராமராஜா அவர்களை செய்யத்தக்கதாக எந்த இரண்டாவது மலையில் தகப்பன நாங்கள் ஆக்சிஜன் தட்டுப்பாடுகளை காணப்பட்டோம் ராமராஜா பெட்டு கிடைக்காம இருந்தே தகப்பன அது எதுவுமே இனி ராமராஜா எங்களுக்கு நேரடாக எல்லாம் தகப்பனேப்பா அது கடந்து செல்ல நிக்கிற வச்சாரு தகப்பனேப்பா தேவனே சோத்திரமப்பா இந்த கொரோனா பேஷன்ஸாக இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு காணப்படும் மக்களும் கடத்தாஞ்சி பெற்றோம் அவர்களுக்கு ராமராஜா குடியவர்கள் தந்துரை தந்து வீட்டுக்கு வர நிக்க பெற்றாரும் தகப்பனே இது எல்லாவற்றையும் பொருட்படுத்தவர்களும் காத்துள்ள தகப்பனே தெரியுமா ராமராஜா இந்த கேட்ட சத்தியத்துக்கான வருகிறோம் தேவனே ரொம்ப பயப்படாதே ராமராஜா நேற்று சொன்னது போல பயப்படாத நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன் தேவனே சொல்ற மாட்டாரு நான் பலப்படுத்த ஒரு சகாயம் பண்ணுவேன்னு சொன்ன தேவனே சொல்றோம் இன்னைக்கு ராமராஜா ஜெனிசின் மூலமாக எங்களோட பேசியிருக்க தேவனே சொல்றோம் அப்பா பயப்படாத என்று எங்களை கருத்தை பிடித்து நீ ராமராஜா எங்களுக்கு பேசி கொண்டு வருகிறது கூட நினைச்சேப்பா ராமராஜா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு கருத்துக்கான நாங்கள் பயப்படுறோம் தகப்பனேப்பா ராமராஜா அதே சொல்றோம்ப்பா எங்களுடைய ராமராஜா இந்த பயத்தில் எடுத்து போட்டு உண்மை உத்தமத்தோடு நாங்கள் நடந்து தகப்பனேப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற தெளிவோடு நாங்கள் நடந்து தகப்பனேப்பா வரப்பெற காலங்களில் என்றும் தேவன் ராமராஜா நாங்கள் நன்றிகள் இருதயத்தை சோதரிக்க நிற்கிற வைத்தாரும் எங்களை பலப்படுத்த தகப்பனே காத்துள்ள இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ராமராஜா அங்கப்படுத்த ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் மனதில் இறங்கி எங்களுடைய காரியங்களில் பலங்களை தர நிற்கிற வைத்தாரும் நன்றியப்பா இந்த மனசில் தகப்பனேப்பா இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டிகானி மங்களுக்கான வருகிறோம் அவர்களை காத்துக்குள்ள மாத்திரையும் அவர்கள் ஊழியர்கள் இப்படிப்பட்ட ஊழியர்கள் மேலும் பெரிய ராமராஜா பலகு சிறுவைத்தாரும் தகப்பனே அவர்களை பலப்படுத்தும் தகப்பனேப்பா ராமராஜா இவர்கள் உண்மையான சாட்சிகளை ஒவ்வொரு நாளும் காணப்படுகிறார்களே தகப்பனேப்பா அதுபோல நாங்களும் ராமராஜா பலன்களை எல்லாரும் எடுத்து செல்ல எங்களை உபயோகப்படுத்தும் தகப்பனேப்பா தேவனே சோத்திரமப்பா தேவன் அவர்களுக்கு தேவையான எல்லா மனபலன்கள் உடல் பலன்கள் எல்லாவற்றையும் அவர்களை சொந்தவர்களை காத்துக்கலும் அவருடைய ராமராஜா குடும்பங்களில் எல்லாம் ராமராஜா பலன் கிடைக்க இருக்கிறது தாங்க பிள்ளைகளும் ஆசீர்வதித்தரலும் தேவனே சோத்திரமப்பா உண்மை நம்பி இருக்கிற மக்கள் மேலும் மேலும் பெருக நிற்கிறது செய்து வருகிற தேவனே நாங்கள் ஒரு விசுவாச குடும்பத்தை காண்கிறோம் அதே போல எங்கள் வாழ்வியல் ராமராஜா நாங்கள் விசுவாசத்தோடு இதே போல தகப்பனேப்பா சாட்சியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ ராமராஜா இந்த வார்த்தையோட 30, 60 ராமராஜா 100 எங்களிலும் பலன் செய்து இருபத்தாரும் காட்டு மத்தகப்பனை பலப்படுத்தும் தெரியுமா நேரில் வைத்து எல்லா விண்ணப்பங்களுக்கும் எங்கள் தேவனுடைய சித்தம்படி கிருபை தந்தை எங்களை காத்துக்கொண்டு வருகிற தேவனே கூட நன்றியப்பா நாளை மறுபடியும் ராமராஜா நாங்கள் இம்மை பண்ண கிருபை தரும் துதிகண்ண மகிமை எல்லாற்றுமைக்கே செலுத்தி மீட்பரேசின் மூலம் கேட்கணும் எங்கள் ஜெபத்தின் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் ஆத்துமனேசமேய்ப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கெட்டி சேர நான் வாஞ்சையோடு சமீபிக்கிறேன் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆமாண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்ததாக டாக்டர் ரெபேக்கா கிளாக் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன்.
ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை ஆண்டவரே என்றுமே வற்றி போகாதபடி எங்களை காத்து வருகிற தெய்வமே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்போதும் கர்த்தாவே இந்த மாலை வேளையிலே ஒரு குடும்பமாக சுவாமி நாங்கள் எல்லோரும் உங்களுடைய பாதப்படியிலே உட்கார்ந்து ஆண்டவரே ஜெபிக்க கிருபை செய்தீரே, அது தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லவர் ஐயா, நீ நல்லவர் ஐயா, எங்களுக்கு போதுமானவர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீர், அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா காலத்திலே சுவாமி எங்களை அன்பாக வழி நடத்தி வருகிறீர் சுவாமி. எவ்வளோ பேர் ஆண்டவரே, எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களுக்கு உறவினர்கள், எங்களுக்கு நெருக்கமானவர்கள், எங்களுக்கு அன்பானவர்கள் ஆண்டவரே இழப்பு கொடுத்திருக்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஏதோ ஒரு காரணத்தினால் மறித்தாலும் சுவாமி, இந்த காலத்திலே மறித்தனால் சுவாமி எங்களுடைய வருத்தங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நீரே ஆண்டவரே எங்களுக்காக எடுத்து கொடுத்துள்ளோம். எங்களை இதுவரை காத்து வருகிறீரே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆமா ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே இந்த கொரோனாவினால் கஷ்டப்படும் பேஷண்ட்ஸ்க்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்களை ட்ரீட் பண்ணும் டாக்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய பார்வையிலே வைக்கணும் ஆண்டவரே. அவர்கள் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து சுவாமி எவ்வளவு கஷ்டத்தோடு ஆண்டவரே அந்த பேஷண்ட்ஸ ட்ரீட் பண்ணும்போது சுவாமி மனதின் ஆழத்திலே ஒரு பயம் இருக்கும் சுவாமி. என்னதான் ஆண்டவரே அவர்கள் வைத்தியராக இருந்தாலும் எல்லா கான்சிக்வன்சஸையும் அறிந்தாலும் சுவாமி அவர்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவரே அதை எல்லாவற்றையும் போக்கி ஆண்டவரே நீர் அவர்களோடு இருந்து அவர்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண கிருபை செய்தீரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே எங்களுக்கு அன்பாய் கொடுத்திருக்கிற சீஃப் மினிஸ்டருக்காகவும் எல்லா கேபினெட் மினிஸ்டர்ஸ்க்காகவும் இடத்துல வருகிறோம் சுவாமி. ஆமா ஆண்டவரே, அவர்கள் அழகாக இந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்றாங்க சுவாமி. இவ்வளோ விதத்துல ஆண்டவரே அவர்கள் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனாலும் ஆண்டவரே எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரே அதை எல்லா ஒன்றுமே புரியவில்லை சுவாமி. மாஸ்க் இல்லாம சுவாமி கூட்டம் கூட்டமாக இருக்கும்போது சுவாமி அவர்களுக்கு ஆண்டவரே ஞானத்தை தாரும். ஞானத்தை குறைவுள்ளவர்களை என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்துல பெற்றுக் கொள்ளுங்கள் என்று நீர் எங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆமாண்டவரே, அந்த ஜனங்களுக்கு அறிவை தாரும் சுவாமி. ஆண்டவரே, கொரோனா என்ற பேரே ஆண்டவரே இந்த உலகத்திலிருந்து அழிக்கப்பட போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 3வது அறை வரப்போவதில்லை ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த காரணத்தினால இந்த கொரோனா இந்த உலகத்துல வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு பயங்கரமான வைரஸை நீர் அழிக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. உங்களுடைய மகிமை அவ்வளவு பெரியது ஆண்டவர். நீர் வல்லமை உள்ளவர் சுவாமி. இதை எல்லாவற்றையும் நீரே எடுத்து போட்டுருக்கு சுவாமி. ஆண்டவரே, இதை எடுத்து நடத்தும், இந்த குரூப்பை எடுத்து நடத்தும் சுரேஷ் பிரதருக்காகவும் ரேணுகா சிஸ்டருக்காகவும் இடத்துல வருகிறோம் சுவாமி. அவர்களை எத்தனை ஆச்சரியமாக நீர் காப்பாற்றி வருகிறேன். இவ்வளோ பெரிய வியாதி ஆண்டவரே. அந்த கேன்சர் வியாதியிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தீரே. ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அவருடைய எங்களுடைய சாட்சியை கேட்கும்போது சுவாமி உள்ளமெல்லாம் ஆண்டவரே இவ்வளவு சந்தோஷத்தால நிறையுது ஆண்டவர். ஆமாண்டவரே, நீர் எவ்வளவு அதிசயமாக அவர்களை காத்து வந்தேன், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இனியும் காக்க வல்லவராய் இருக்கிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். சுரேஷையுடைய பாதப்படியிலே வைக்கிறோம். அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் ஆண்டவரே என்ன இருந்ததோ எப்படி இருந்ததோ எங்களுக்கு தெரியாது சுவாமி. ஆனால் நீர் ஆண்டவரே உங்களுடைய காயப்பட்ட கரத்தை வைத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தீரே, அந்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த இருவரும் ஆண்டவரே இந்த ஊழியத்திலே கைகோர்த்து மகிமையாக இந்த ஊழியத்தை செய்து வருவ தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவரே எவ்வளோ பேர் ஆண்டவரே பயன் பெற்றிருக்கிறார்கள். ஆமாண்டவரே, இவர்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக அந்த ஈவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருக்கு ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற கிருபை ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதை நாங்கள் ஆண்டவரே என்றுமே உணர கிருபை செய்தோம். காலையில வீழ்த்தவுடன் சுவாமி அந்த நாள் நாங்கள் திருப்பி கொடுத்து ஒரு போனஸாக நாங்கள் நினைக்க கிருபை செய்தோம் ஆண்டவரே. இன்றே முக்கியமாக ஆண்டவரே என்னுடைய நம்பி ஆண்டவரே அவனுக்கு 34 வருடங்கள் நல்ல இல்லற வாழ்க்கையை கொடுத்து அனிவர்சரி கொண்டாட கிருபை செய்தே அதற்காக சாம் பால்ராஜ் அண்ட் ரீனா பால்ராஜையும் இருவரையும் உங்களுடைய பார்வையிலே வைத்து ஆண்டவரே உங்களுடைய மகளுக்கு ஆண்டவரே ஏற்ற காலத்துல
வாய்க்கு செய்து ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறோம். குடும்பங்களே ஆசீர்வதியும், பிள்ளைகளே ஆசீர்வதியும், பேர பிள்ளைகளே ஆசீர்வதியும். ஆண்டவரே இது எங்களை சுற்றி வேலையடைத்து காத்து கொண்டு வருவதற்காக உங்க ஸ்தோத்திரம். தேவதூதர்களை கொண்டு எங்களை காத்து வருகிறீர்கள், அதற்காக உங்க ஸ்தோத்திரம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறோம். அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். நீர் சுகத்தை தர வல்லவர் ஆண்டவரே. நீ சொல்லாக கட்டளையிட நிற்கும். ஆம் ஆண்டவரே, நீ செய்ய போகிறதுக்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் தெருவில் இருந்து மற்றவர் ஆண்டவரே கொரோனா நாள் கஷ்டப்பட்டிருக்காக கேள்விப்படுவோம் சுவாமி. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்க கிருபை செய்து தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்தார்கள். ஆண்டவரே நாங்கள் கேட்க ஒவ்வொரு காரியத்தையும் நீர் ஆண்டவரே எங்களுக்கு பதில் கொடுத்து வருகிறீர், அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். மற்றும் ஆண்டவரே இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே ஒவ்வொரு பேர் உண்மை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் சுவாமி. ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆண்டவரே உண்மை பற்றி அறிவதில்லை சுவாமி. அவர்களுக்கு எல்லாத்தையும் உண்மை பற்றி சொல்ல ஒவ்வொரு தருணத்தை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவதற்காக சொல்றோம். அதை நாங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள கிருபை செய்திருக்கோம். நீரே எங்களோடு கூட நீரே இந்த மீட்டிங்ல நீர் எங்களோடு கூட வருவதற்காக சொல்றோம். மீட்டிங்ல எவ்வளவு நாள் ஆண்டவரே தொடர்ந்து நடக்க வேண்டும், இவை நன்றாக நடக்க குறித்து செய்யணும். இதுவரை ஆண்டவரே ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம என்ன இந்த மீட்டிங்ல பங்கு பரிசு தயவுக்காக ஸ்தோத்திரம். ஜுரமா இருந்த போது கூட கர்த்தாவே மீட்டிங்க்கு வரணும், ஜெபம் செய்யணும் அப்படின்றவரை ஆவலை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கேட்டதையும் கேட்க மறந்ததையும் பாடுபடியிலே வைக்கிறேன். கேட்டுக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜீவியத்துக்கு நாம் ஜபம்தான் சட்டம். ஜபம்தான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. இதை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்து நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பதில் தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புல பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுகையை அற்புதமாக வழிநடத்தியது கிருபைக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதில் கூடியிருக்கிற ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக பிள்ளைகளாக, குடும்பங்களாக, பேர பிள்ளைகளாக நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபின் சந்ததி, ஈசாக்கின் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவர். நீங்க சந்ததிகளின் தேவன் ஆண்டவரே. நீங்க எங்க சந்ததிகளை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த திருவிழா ஆதிமால் கொண்டு சொல்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சந்ததியெல்லாம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு பார்க்க முடியாது. ஆனா நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறக்கா ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் பந்திய சுற்றி நிற்கிற ஒளிவமர கன்றுகளை போல இருக்கிறார்கள் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே அப்பா, எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள், வெளிதேச பிள்ளைகள் எல்லாருக்காக வருகிறோம் சுவாமி. மருத்துவர்கள் அநேகம் பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க ஆண்டவரே, அவர்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், கிப்சன் அட்மினிஸ்ட்ரேஷன், டாக்டர் மிஸ்ஸஸ் ஜோ, சுரேஷ் சாமுவேல் தன்ரா, டாக்டர் ட்விங்கிள், டாக்டர் சுகுமார், டாக்டர் பிரியங்கா, பிரியங்கா சாமுவேல் ரா, டாக்டர் ஷீபா பிரவீன், டாக்டர் ஜெயச்சந்திரன், டாக்டர் ஜேக்கப் ஜேம்ஸ் ராய், டாக்டர் ஜீன், டாக்டர் சசிகுமார், டாக்டர் ஷெரீன், டாக்டர் லீனா, டாக்டர் பிரித்திகா, டாக்டர் பிரியா, டாக்டர் ஜோ, டாக்டர் ஜீனா, டாக்டர் ஜெயின், டாக்டர் ராய், டாக்டர் ஜிஜி, டாக்டர் மதுஜோ, டாக்டர் பிரவீன், டாக்டர் நவமணி பிரபாகர், டாக்டர் யூனிஸ், டாக்டர் மர்சி, டாக்டர் சுதாகர், டாக்டர் மரியா, டாக்டர் ரெபேக்கா, டாக்டர் எஸ்தர், நர்ஸ் ஷீஜா, சித்ரா தேவி, ஷெரில், டேஃபினி, சலோமி, சாம், ஸ்வீட்டி, பிராங்க்லின், ஜோஸ்வின், விமல்ராஜ் இவருக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மருத்துவர்கள், விசேஷித்தர்கள் சுவாமி, மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்க, அந்த மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி ஆண்டவரே ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவரே. எவ்வளவோ ஆண்டுகள் அவர்கள் படித்து அவர்கள் உழைக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே ஜீவனை பணயம் வைத்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உழைக்கிறார்கள் சுவாமி. அவர்களை காப்பாத்துங்க. அவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த டாக்டர்ஸ், நர்சஸ், ஃப்ரண்ட்லைன் லைஃப் உமக்கு அருமையா இருப்பதாக சுவாமி. ஜீவனை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அது போலவே வெளிதேச உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜியோ,
ஏஞ்சல், தர்ஷினி, சுபிசேக் குடும்பங்கள், ஷீபா, ஜூடி, அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவிட், டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சலமன், பிரவீன்ராஜ், சுரேஷ் சாமுel, தன்ராஜ், அமல் பிரசன்னா, மனோஜ், கேரளின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா, வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி, விக்கி, விவேக், ஜபா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவமணி, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ், இவர்களுக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உமது கருத்தில் இருக்கிறது சுவாமி. எங்கள் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது. அப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சாட்சிகளாக எழுப்பி பிரகாசிக்க, நம்முடைய ஊழியக்காரர்கள் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இன்றைய தினத்தில் விசேஷமாக தங்களுடைய 34வது வெட்டிங் டேயை கொண்டாடுகிற சாம் பால் அண்ட் ரீனா பால், ஆண்டவரே, டாக்டர் ரெபேக்காவுடைய பிரதர் சிஸ்டர் இன்லா, ஆண்டவரே ஒரு ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை நீங்க உங்க கரத்தில் வைத்திருக்கிறதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். உள்ளங்கள் வரைந்து வைத்திருக்கிற மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது நீங்க சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். அநேக வருடங்கள் ஆண்டவரே நீங்க கூட்டி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சாமி. தம்பதியராக ஆண்டவரே அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து நம்முடைய ஊழியங்களை செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஆதாமுக்கு ஏவாளை நீ நியமித்த தேவன் ஆண்டவரே, துணையை உண்டாக்குவேன்னு சொல்லி நல்லதொரு துணை, ஏற்ற துணை கொடுத்திருக்கீங்க சுவாமி. கொடா கொடி ஸ்தோத்திரம். அவர்கள் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக அவர்கள் இருக்க கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்க ஆனந்த், ஜோ, லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, ஆண்டவரே சாந்தி இவர்கள் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கேன்சர் கொடிய நோயா இருக்கலாம், ஆனால் பெரிய நாமம், அதை விட உயர்ந்த நாமம், பெரிய நாமம், மேலான நாமம் உம்முடைய நாமம் சுவாமி. உமக்குடைய நாமத்துக்கு முன்பாக, இயேசு என்ற நாமத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு முன்பாக, யெகோவா ரஃபா என்ற நாமத்துக்கு முன்பாக அந்த கேன்சர் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே. அப்பா, அது இல்பல்லாக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. காட்டத்திய மரத்தை வேரோட பிடிக்க சமுத்திரத்தை நடப்படுவாயாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பட கட்டளை கொடுக்கிறோம் சுவாமி. வேரோட பிடிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக ஸ்தோத்திரம். கேன்சர் நோயிலிருந்து கொடுத்த பெரிய விடுதலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போன வருடம் ஆண்டவரே இந்த நேரத்துல எல்லாம் ட்ரீட்மெண்ட் நடந்து கொண்டிருந்தது ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு சந்தோஷமாக வைத்திருக்கீங்க ஆண்டவரே, பலத்தோட வச்சிருக்கீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சுவாமி. அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமாண்டவரே, நன்றி 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 அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துறோம் சுவாமி. கூடிய பாதையில் ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க சுவாமி. ஆண்டவர் அதுக்காகவே ஆண்டவரே ஜீவனை கொடுத்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த யாக்கோபுடைய நீங்க பேசுற பத்தி நினைக்கும் பொழுது மகிமையில நீ பிரவேசிப்பாய் சொன்னீங்க ஆண்டவரே. யாக்கோபு வந்து நான் நடைமுறையோட விசாலத்தோட ஆண்டவரே, விசாரத்தோட நான் பாதாளத்தில் இறங்குவேன் யோசேப்பு காணாம போனப்ப சொன்னா ஆண்டவரே. ஆனால் யோசேப்புன் கண்ணை மூடுவான்னு சொல்லி எவ்வளவு அற்புதமான ஒரு பிராமிஸை கொடுத்தீங்க. எப்படி மகிமையில நீ பிரவேசிப்பான்னு சொன்னீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். அதே போல அந்த ஷாக்ல ஆண்டவரே, அந்த ஷாக் நடந்த அன்னைக்கு, அந்த ஆபரேஷன் நடந்த ஷாக், போஸ்ட் ஆபரேட்டிவ் ஷாக் நடந்த அன்றைக்கு சுவாமி, சாத்தானுடைய என்னுடைய உயிரை பறிக்க நின்று கொண்டிருந்த பொழுது, என் உயிர் பாதாளத்துக்குள்ள அப்படி போய்கொண்டிருந்த பொழுது சுவாமி, நீங்க தடுத்து நிறுத்தி உயிரை கொடுத்தீங்களே. அப்பொழுது ஜெபிச்ச தேவா சுவாமி, இப்படி நான் மறிக்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன மகிமையில பிரவேசிக்க பண்ணணும் ஆண்டவரே, மகிமையில உம்மை பார்த்து நான் வருவேன்னு சொன்ன ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தீரே. பெரிய விஷயம் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய கிருபை அப்பா. உடைய கிருபை நிமித்தம் நான் உயிரோட இருக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்த கிருபை, ஒவ்வொரு நாளும் நீ கொடுக்கிற போனஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, அது உமக்கென்று அதிகமாக பயன்படுத்த கிருபை செய்யுங்கப்பா. ஊழிய பாதைகளை வழி நடத்துங்க. நாங்க 2 பேரும் கரத்தை பிடித்து ஊழிய பாதையில உண்மை நோக்கி ஆண்டவரே நாங்கள் வர உங்களுடைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய சர்வ பிரசனம் கிருபை இங்குள்ள ஒவ்வொருவரையும் காக்க கடவுளே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷத்தை பாதுகாவல் 1.5 வருஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா ஆண்டவரே. கொரோனா வந்த பொழுதிலும் உயிர் பிச்சை கொடுத்தீங்கப்பா. எல்லாருக்கும் ஆண்டவர் 5-6 பேருக்கு கொரோனா வந்தது சுவாமி, எல்லாரையும் காப்பாத்தினீங்க ஆண்டவரே. ஜீவ சுவாசத்தை கொடுத்தீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இன்னும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் சுவாமி. அப்பா, எங்களுக்காக பரிந்து பேசுற ரத்தம் அப்பா, குற்றமற்ற ரத்தம், மாசில்லாத ரத்தம், இன்றும் தெளிக்கப்படுகிற ரத்தம் சுவாமி. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வச பொல்லாயினை நாங்கள் ஜெயித்தோம். மேக சமமா அக்கினி சமமாக வழி நடத்துங்க ஆண்டவரே.
மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே பேசும் தெய்வமே துணையாளரே உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழுறேனையா. கொடா கொடி சும்மை நோக்கி எங்கள் கைகளை உயர்த்துகிறோம் சுவாமி. நீங்க தான்ப்பா எங்களுக்கு எல்லாம். கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே சுவாமி ஒவ்வொருடைய ஆத்ம சரீர நன்மைகளுக்காக ஆரோக்கியத்துக்காக வருகிறோம் ஐயா. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை சுகமளிக்கும் வல்லவே பாய்ந்து செல்வதாக மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே, மறுரூபமாக்கிடுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம். மறுரூபமாக்கிடும் மகிமையின் தேவனே அப்பா, மறுரூபமாக்குங்கப்பா மகிமையின் தேவனையா, மறுரூபமாக்குங்கப்பா மகிமையின் தேவனையா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, இந்த ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆமாண்ட, நீர் வந்தால் போதும் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. கோடா கொடி சோதரை எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, காப்பாத்துங்க, வழி நடத்துங்க. உங்களுடைய சமூகம் பிரசனம் கிருபை எப்பொழுதும் எங்களோட ஒவ்வொருவரோட இருந்து ஆசீர்வதிக்க கடவுது. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் இருக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சில சகலமும் மறவாதே. ஆமென். Amen. Thank you. Thank you. Bye bye. Bye. God bless you.